Hi friends, welcome back to Kavitha Samayal. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான எக் மசாலா பன் தான் பார்க்க போறோம். இது பேக்கரியில எல்லாம் கிடைக்கும். இந்த ரெசிபி நம்ம வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரை கப் பால் எடுத்திருக்கேன், வெதுவெதுப்பான பால். அதில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்திருக்கேன். பால் வெதுவெதுப்பாக இருந்தால் தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இது பொங்கட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஈஸ்ட் நல்லா பொங்கிடுச்சு, அதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொங்கியிருக்குன்னு. இது கூடவே ஒரு 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்திருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்திருக்கேன். எந்த ஒரு வாசனையும் இல்லாத எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் பன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. மொத்தமாக நம்ம 1 கப்பு பால் சேர்த்த போகிறோம். இப்போ மறுபடியும் ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இப்போ பிசையும் போது அது ஸ்டிக்கியாக தான் இருக்கும், கையில் ஒட்டும். ஆனால் நீங்கள் பிசைய கொஞ்சம் நேரம் ஆக அது நல்லா சாஃப்ட் ஆகிடும், கையில் ஒட்டாது. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து பிசைஞ்சிட்டே தான் இருக்கணும். 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது நல்லா இந்த மாவில் தடவி விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை மூடி வச்சிடலாம். இது டபுளாக பொங்கி வரும், அது வரைக்கும் இருக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும், இருக்கட்டும். ஒரு 6 முட்டை வேக வச்சுருக்கேன், அது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதை தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் போதும். இதை நல்ல ஸ்லைஸாக நீட்ட வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் தேவைப்படாதுங்க, வெறும் வெங்காயம் மட்டும்தான். இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்துனா இது கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆகிடும். அதனால வெறும் வெங்காயம் மட்டும் நம்ம சேர்த்துனா போதும். இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை வெந்துருச்சு, அதை எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்திருக்கேன். அது கூடவே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை சேர்த்திடலாம். சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கிறிஸ்பியாக இருந்தாலே போதும். நம்ம சமோசாக்கெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிறிஸ்பியாக வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்திருக்கேன். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இது ஒரு மைல்டான காரமாக தான் இருக்கும். இப்போ 3/4 மணி நேரம் ஆச்சு, நல்ல மாவு பொங்கியிருக்கு பாருங்களேன். இப்போது நம்ம டேபிளில் கொஞ்சம் மைதா மாவை தூவிட்டு மாவு அதில் சேர்த்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நம்ம எந்த பேனில் பேக் பண்ண போகிறோமோ அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் போட்டு அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு அந்த பேன் மேலே கொஞ்சம் மைதா மாவு தூவி டஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கனாலே போதும். நம்ம கட் பண்ண மாவில் பெரிய போர்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த 3/4 பகுதி, அதை எடுத்து இப்போ இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு ஃபோர்க்கில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம ஹோல்ஸ் இந்த மாதிரி போடலைன்னா அது நல்லா புஃப்னு மேலே எலும்பி வந்துடும். வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். வெள்ளைக்கருவில் கொஞ்சம் நூண்டு உப்பு சேர்த்தி நல்லா அடித்து இது மேலே ஒரு லேயராக பூசி விட்டுடுங்க. ஏன்னா நம்ம பன்னுக்கு மேலே மஞ்சக்கரு சேர்த்த போகிறோம். அந்த ஒயிட்டை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அடித்து நம்ம சேர்த்திட்டோன்னா கொஞ்சம் சீஸ் மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கணும் இல்லைங்களா, அதை நல்லா ஆற வச்சுடுங்க. சூடாக இருக்கும்போது நம்ம சேர்த்தணுன்னா அந்த மாவு ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். நீங்கள் நல்லா அதை ஃபேனில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதை காலிஃப்ளவர் அப்புறம் மஷ்ரூம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
மஷ்ரூமில் சேர்த்துலாம், உருளைக்கிழங்கு செய்யலாம். அப்புறம் நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இப்போ நான் முட்டை சேர்த்துறேன் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்கள் சிக்கன் சேர்த்துலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் எக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஹாஃபாக கூட கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நான் ஃபுல் எக்கு தான் இன்றைக்கி நான் சேர்த்துறேன். இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த கால்வாசி பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை நல்ல திக்கான சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 1 இன்ச் அளவுக்கு திக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திரட்டி எடுத்த மாவை நம்ம முட்டையெல்லாம் அடுக்கணும் இல்லையா, அந்த மாவுக்கு மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணி இந்த மாதிரி வச்சு சீல் பண்ணி விட்டுடுங்க. எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நடுவுலையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அங்கே ஏர் இருக்குது பாருங்களேன், அந்த ஏர் எல்லாம் பிரேக் ஆகட்டும். அப்படி இல்லைன்னா விரிசல் விட ஆரம்பிச்சிரும். நம்மளே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு விரிசல் விடாது, அப்படியே நல்லா வெந்து மேலே எலும்பி வரும். நம்ம மஞ்சக்கொரு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறனால உங்களுக்கு மேலே வந்து சீஸ் போட்ட மாதிரி ஒரு லேயர் கிடைக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கேவும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மணல் சேர்த்திருக்கேன், ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போது இந்த பேனை அதுக்குள்ளே வச்சிடலாம். விசில் போட வேண்டாம். நான் கேஸ்கெட் போட்டிருக்கேன், ஆனால் விசில் சேர்த்தலை. நீங்கள் விசில் போட வேண்டாம். கரெக்டாக 25லேருந்து 35 நிமிஷம் ஆகுங்க. 35 நிமிஷம் கழிச்சு இப்படி நமக்கு ரெடி ஆகும். வெளியே எடுத்துடலாம். இது நல்லா ஆறுனதும் கத்தி வச்சு அந்த சைடெல்லாம் நல்லா எடுத்து விட்டுடுங்க. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பயங்கர டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். எக் பப்ஸை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.